சார் தீபாவளி முடிஞ்ச அடுத்து கோவர்த்தன பூஜை. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். ஆனால் இதிகாசங்கள் படி இது ரொம்ப நம்ம பழக்கமான ஒரு விஷயம் தான். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். கோவர்த்தன பூஜை அப்படிங்கிறது என்னென்னா தீபாவளிக்கு மறுநாளில் பார்த்தீங்கன்னா கோவர்த்தன பூஜை பண்ணுவோம். இப்போல்லாம் வீட்டில் பசுமாடு யார் வச்சுக்க முடியுது? கண்டிப்பாக நகர்ப்புறத்தில் இயலவே இல்லை. கிராமப்புறங்களில் தான் கிராமப்புறங்கள்ல இருக்கு. கிராமப்புறத்திலே குறைஞ்சி போச்சுமா. பாக்கெட் பாலை வாங்குறாங்க, டிராக்டர் வச்சுக்கிறாங்க, வீட்டுக்கு வெடிப்படியாகி போச்சு. அந்த கோவர்த்தன பூஜை என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கிருஷ்ணர் வழிபாடு தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த கிருஷ்ணர் வழிபாட்டை இது இன்னும் நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா குஜராத்தில் அன்னைக்கு தான் புது வருஷம். அன்னைக்கு தான் குஜராத்தில் புது வருஷமே. அப்போ குஜராத் மக்களுக்கு புது வருடமே கோவர்த்த பூஜை அன்னைக்கு தீபாவளிக்கு மறுநாள் தான். ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம், அங்கே ஐப்பசி கிடையாது. நம்ம ஐப்பசி மாதம் அமாவாசைங்கிறது தீபாவளி. அமாவாசை முடிந்த மறுநாள் குஜராத்தில் அது புது வருடம். அப்போ இதை விட்டு டெல்லி பக்கம் போனீங்க, அந்த பக்கம் போனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக கிருஷ்ணரை கும்பிடுறவங்க கும்பிடுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வைஷ்ணவாசும் சரி, சைவத்தை கும்பிடுறவங்களும் சரி, தீபாவளி பண்டிகை பூஜைகளை எல்லாருமே கும்பிடுறோம். இதில் கோவர்த்தன பூஜை என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த பூஜை பண்ணுகிறதுனால என்ன விளைவு நல்லது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, துன்பங்கள் தீரும், நோய் நொடிகள் அகலும், வறுமை குறையும், தெய்வ பயம் தெய்வ கடாட்சம் சேரும், ஒரு மரண பயம் நீங்கும், ஒரு தெய்வ பலம் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். மொத்தத்தில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுகிற கவசத்தை போல இந்த கோவர்த்தன பூஜை உங்களுக்கு உதவி பண்ணும்.